பீகாரில் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் 35 பக்தர்கள் பரிதாபமாக பலியானார்கள். இதனால் ஆவேசமடைந்த உள்ளூர் மக்கள் ரயில்களை தீ வைத்து கொளுத்தினர். பீகார் மாநிலம் ககரியா மாவட்டத்தில் தமாரா காட் ரயில் நிலையம் உள்ளது. இங்குள்ள சிவன் கோவிலுக்கு செல்வதற்காக லோக்கல் மின்சார ரயிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் திங்களன்று காலை வந்திறங்கியது. கோவிலுக்கு செல்வதற்காக தண்டவாளத்தை கடந்து கொண்டிருந்த பக்தர்கள் கூட்டம் மீது சகார்சா நகரிலிருந்து தலைநகர் பாட்னாவுக்கு அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்த ராஜ்யராணி எக்ஸ்பிரஸ் ரயில் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் 35க்கும் அதிகமானவர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. 40க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயத்துடன் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். It's not the right moment to talk of responsibility at this stage. The primary focus is on relief, rescue, and medical efforts required to improve, bring back and give medical attention to the people who got injured. Prima facie, you are right that this being a trespass case, and normally we will not expect passengers, and we have been advertising and educating our passengers not to come on the tracks where they are not supposed to be. விபத்து பற்றிய செய்தி காட்டு தீ போல பரவியதும் ஏராளமானோர் ரயில் நிலையத்தில் கூடினர். எக்ஸ்பிரஸ் ரயிலை சிறைப்பிடித்ததோடு டிரைவரையும் கடுமையாக தாக்கினர். ராஜ்யராணி ரயிலுக்கும் இன்னொரு ரயிலுக்கும் தீ வைத்தனர். அதோடு ரயில் நிலையத்தையும் சூறையாடினர். விபத்தை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் குதித்ததால் தமாரா காட் ரயில் நிலையம் வழியாக செல்ல வேண்டிய அனைத்து ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன.